அஜித் சார் கூட வேலை பார்க்குற ஒரு விதம் இருக்கும். அது எப்படி சொல்றது? எல்லா டைரக்டரும் இன்டர்வியூ பண்ணுறப்போ 100% என்னோட ஃபிலிம், 50% அவரோட ஃபிலிம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் டான்ஸோ இல்லைனா உங்களோட இன்புட் இருக்கும்போது அதில் அஜித் சார் எவ்வளோ அவர் வந்து உள்ள தலையிடுவாரா? இல்லை 100% நீங்கள் சொல்கிறத கேட்டே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? சார் ப்ரோ இப்போ வந்து நான் வந்து சார் கிட்ட வந்து டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் பின்னாடி ஆஸ் அ டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அஜித் சார் அஜித் சார் பின்னாடி ஓகே. அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன என்ன படத்தில் ப்ரோ? நான் டான்ஸராக வந்து இதுலேருந்து ஏகன்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏகன் ஓகேங்களா. நான் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு அதுலேயும் இருப்பேன். அப்புறம் இன்னொரு சாங்கில் இருப்பேன். பயங்கர வைப்ல தான் நீங்கள் ட்ராவலே ஸோ பண்ணுறீங்க. ப்ளஸ் அப்புறம் ஆரம்பம்ல அடடாட ஆரம்பம், அப்புறம் அந்த ஹோலி சாங்கில் இருப்பேன், பக்கத்தில் ஆடி இருப்பேன். என்ன இருந்தால் அதார் அதார்லேயும் சார் பக்கத்தில் ஆடி இருப்பேன். வீரம்லேயும் ஆடி இருப்பேன் சார் பக்கத்தில். ஸோ சார் வந்து என்னை பார்த்துருக்காங்க. ஹீ நோஸ் ஓகேங்களா. இப்போது கட் பண்ணால் ஜிபியு ஓகே. ஜிபியூவில் வந்து சார் வந்து என்னை மாஸ்டராக பார்க்குறாங்க. என்னை வந்து டான்ஸராக இருக்கும்போது அசார், ஹாய் அசார் எப்படி இருக்கீங்க, ஹாய் ஜி, ஹசார் ஜி, ஜி கன்ஃபார்மாக வந்துடும் சார்கிட்ட. இப்போ என்னை வந்து மாஸ்டராக இருக்கும்போது அவர் என்னை மாஸ்டர்னு தான் கூப்பிட்டாரு ப்ரோ. அந்த அந்த போஸ்டிங் டெசிக்னேஷனுக்கான சார் ஏன் சார் மாஸ்டர்னு கூப்பிடுங்க, யூ கேன் கால் மை நேம். நோ நோ, இந்த பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எனக்கு தெரியும். யூ ஆர் மாஸ்டர் ஃபார் மீ, மாஸ்டர் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்கிங் மீ ஒன் மோர். நீங்கள் ஒன் மோர் வந்து கேட்கலாமா வேணாமா அந்த விஷயம் தயக்கம் இல்லாமல் கேளுங்க. எவ்வளோ ஒன் மோர் வேணால் நான் பண்ணுவேன். பட் நாங்கள் சார் ஆடுறது பார்த்தோன்னே பிளாஸ்ட் தான் ப்ரோ.